ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, திருமணம் ஆனவுடனே கணவன் உடனே திருந்தணும் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. கண்டிப்பாக அதெல்லாம் நடக்காது. ஏன்னா பார்த்தீங்கன்னா 25 வயசு கல்யாணம் ஆகிறாங்கன்னா, அப்போ 25 வருஷம் வரையும் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா அப்பா பேச்சை கட்டு நடந்திருப்பாங்க. திடீர்னு மனைவி வந்தோடனே மாறுவாங்களான்னா ஒரு சிலர் தான் மாறுவாங்க, எல்லாரும் அப்படி மாற மாட்டாங்க. அதுக்கு நீங்கள் வெயிட் பண்ணணும். கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆகலாம், 10 வருஷம் ஆகலாம், 20 வருஷம் ஆகலாம், எவ்வளவோ வருஷம் ஆகலாம். சொன்ன வார்த்தையே கேட்க மாட்டாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாறுவாங்க. உடனே யாருமே மாற மாட்டாங்க. என் வீட்டுக்காரெலாம் பார்த்திங்கன்னா கல்யாணம் முடிச்சு எதுவுமே கேட்கவே மாட்டார். எதை சொன்னாலும் கேட்க மாட்டார். அம்மா தங்கச்சி இன்றைக்கும் அவங்க தங்கச்சி சொன்னான்னு அப்படி தான் கேட்பார். அப்போ கல்யாண புதுசில் எங்கே பைசா கொடுங்க அப்படின்னு கேட்டால் கூட ஒன்று சொல்லுவார், ஐயோ உனக்கு எப்படி பைசா தரும், உங்கள் அம்மாட்ட வாங்கிக்கோ, உனக்கெல்லாம் பைசா தர முடியாது, எனக்கு வயது எரியுமே அப்படின்னு சொல்லிடுவார். தரமாட்டார். சரி சொல்லிட்டு நானும் எங்கள் அம்மா வீட்டில் தான் வாங்குவேன். அப்படி தான் இருந்துச்சு. அப்புறம் காலம் ஆக ஆக 5-6 வருஷம் ஆகி குழந்த பிறந்து அதுக்கப்புறம் தான் தன் மனைவி அப்படிங்கிற பாசம் வரும். உடனே ஒரு சிலருக்கு வேணால் வரும். உடனே பார்த்திங்கன்னா அவங்க சம்பாதிச்ச காசுலாம் நமக்கு கொடுத்துட மாட்டாங்க. உடனே வராங்க. 1-2 பேர் அப்படி இருக்கலாம். ஆனால் எல்லோரும் அப்படி இருப்பாங்க சொல்ல முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஆக தான் பார்த்திங்கன்னா மனசு வரும். அதனால் ஒரு சிலர் நினைக்கிறாங்க கல்யாணம் ஆனே இந்த காலத்தில் நினைக்கிற கல்யாணம் ஆனோடனே நமக்கு அங்கே செலவிக்கணும், இங்கே செலவிக்கணும், அது செய்யணும், இது செய்யணும், அதை செய்ய மாட்டேங்க. இதுமாதிரி பாசம் இல்லைன்னு விலகி போகிறாங்க. ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். பொறுமை இருந்துச்சுன்னா வாழ்க்கையில் எவ்வளோ வீட்டுக்காரர் அப்படி இருந்தார் ஆக இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாறும். உடனே யாருமே மாற மாட்டாங்க. இப்போ எல்லாருமே ஆச்சப்படுறாங்க, அடேங்கப்பா இப்போ இப்படி இருக்காரான்ட்டு. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா திட்டுவாங்க, அடிப்பாங்க, அது பண்ணால் இதெல்லாம் பெருசாக நம்ம என்றைக்குமே எடுத்துக்கக்கூடாது. பெருசாக எடுத்துட்டாங்கன்னா வாழ்க்கையில் ஜெயிக்கவே முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாறுவாங்க. ஆனால் அந்த பொறுமை எல்லாருக்கும் இருக்குமா கேட்டால் கண்டிப்பாக இருக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும். கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றினாங்கன்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு நாள் மாறுவாங்க. பொறுமையில் ஜெயிக்கிறாங்க. ஆனால் இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா 2 மாதம் 3 மாதம்னோடனே முடியாது அப்படின்ட்டு போயிடுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தான் எல்லோரும் மாறுவாங்க. உடனே மாறுவாங்க அப்படின்னா முடியாது. எனக்கு பார்த்திங்கன்னா எனக்கு கல்யாணம் புதுசாக நானும் அப்படி தான் கோச்சிட்டு ஊருக்கு போயிடுவேன். எங்கேயோ ஓடி ஓடி போயிடுவேன். அது குழந்த பிறந்ததுக்கப்புறம் தான் சரி அவளோட படிப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதனால் எல்லோரும் அப்படி தான் இருப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தால் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். அதனால் என்றைக்கு பொறுமையாக இருந்தீங்கன்னா நம்ம ஜெயிக்க முடியும். அதே மாதிரி முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு உள்ளூரில் உறவுக்காரங்க இருக்காங்க. நிறைய பேரோட பிரச்சனை அப்படின்னா அதுதான் பிரச்சனையாக இருக்குது. இப்போ கூட பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா உள்ளூரில் உறவுக்காரங்க இருக்காங்கன்னா அவங்க அடிக்கடி வராங்க. வரும்போது பார்த்திங்கன்னா 1 நாள் 2 நாள் தர்றாங்க. அவங்களுக்கு சாப்பாடு பண்ணோம். ஏன்னா இந்த காலத்தில் கணவருக்கு சாப்பாடு பண்ணுறதுக்கே ஒரு பெரிய விஷயமா பார்க்குறாங்க. அந்த காலம் வேறு இந்த காலம் இவ்வளோ பேருக்கு அவங்களுக்குலாம் வராங்கன்னா ராத்திரி சாப்பாடு, மதிய சாப்பாடு, ஒரு அவசரம் ஆகுதுன்னா சரி அங்கே தான் இருக்காங்களே நம்ம வந்துடுவோம் அப்படி சொல்லி உடனே வந்துடுறாங்க. வந்துட்டோன்னா அவங்களுக்கு காலைல சாப்பாடு, மத்தியானம் சாப்பாடு, ராத்திரி சாப்பாடு 2 நாள் 3 நாள் போட்டு போயிடுவாங்க. எனக்கும் உள்ளூரில் தான் இருக்காங்க நாத்தனார். உடனே வந்துடுவாங்க. வந்தாங்கன்னா 2 நாள் 3 நாள் தங்குவாங்க. அது ஃபுல்லாக அவங்கள கவனிக்கணும். அது ஒரு பெரிய பிரச்சனையாகவே எல்லாருக்குமே இது இருக்குது. அப்போ என்ன பண்ண நம்ம கணவர் வேணும் அப்படின்னா அவங்க ஏதாவது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். உடனடியாக இருக்காது. நானே இப்போது முடிஞ்ச வரை சொல்லுவேன். ஆனால் அவங்க வந்துட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணி வீடு தேடி வந்தவங்களுக்கு சாப்பாடு இல்லைன்னு சொல்ல முடியுமா சொல்லுங்கள். வீடு தேடி வந்தாங்க அந்த மாதிரி ஒரு மனசு கிடையாது. வந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா இருக்கோ இல்லையோ பண்ணி போட அவங்க வீட்டுக்கு போனால் சாப்பாடு பண்ண மாட்டாங்க, அது வேறு விஷயம். நம்ம வீட்டுக்கு வந்தவங்களுக்கு 3 வேளையும் சாப்பாடு பண்ணி குறையில்லாமல் அனுப்பணும். அதுதான் எனக்கு நமக்கு பிடிச்சவங்க பிடிக்காதவங்க அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. எங்கள் வீட்டுக்கு வந்தவங்களுக்கு 2 நாள் நல்லா சாப்பாடு பண்ணி தான் நான் 2 நாள் தங்கினாலும் அனுப்புவேன். இப்போ நல்லா கவனிக்கிறனால அவங்க என்ன பண்ணுவாங்க, நல்லதாக கவனிக்கிறா, சூப்பராக கவனிக்கிறான்னு சொல்லிட்டு அடுத்த தடவை ஓடி வந்துடுவாங்க. அதுதான் ஒரு பிரச்சனை. சரி அதுக்காக நம்ம கண்டதை போட முடியாது. நம்மளுடைய குணம் என்னமோ அதை மாற்றவே முடியாது. இப்போ வந்தாங்கன்னா நான் விதமாக சாப்பாடு பண்ணுவேன். திருப்பி அவங்க வந்தாங்கன்னா அப்போ அவங்க திருப்பி ஐயா நல்ல சாப்பாடு பண்ணுறா, சமையல்லாம் சூப்பராக இருக்குது, சாம்பார் அது இது சொல்லிட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்லி திரும்ப மறுபடியும் வந்துடுவாங்க. அப்போ என்ன பண்ண முடியும்? திரும்ப வந்தாங்க அதுக்காக பார்த்தீங்கன்னா வந்தவங்களுக்கு சாப்பாடு போடாமல் வைக்கிறதுலாம் எனக்குலாம் அப்படிலாம் தெரியாது. அதனால் லோக்கலில் உறவுக்காரங்க இருந்தாங்க சரி நாட்டாக இருந்தால் ஒரு பெரிய பிரச்சனை டக்குன்னு வந்துடுவாங்க. வந்தாங்கன்னா காலையில் வந்தாங்கன்னா ராத்திரி தான் போவாங்க. அவங்களுக்கு காலை சாப்பாடு, மதியம் சாப்பாடு, ராத்திரி சாப்பாடு, ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை கூட. இப்போ என் நாத்தனார் வீடு அங்கே தண்ணி இல்லை அப்படின்னாங்க. ஏதோ மழை பெஞ்சு தண்ணி தேங்கியிருக்குன்னா இங்கே 3 நாள் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தண்ணி இல்லைன்னு 3 நாள் வந்துட்டாங்க. இப்படி வந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி 3 நாள் 4 நாள் அப்போ நம்ம அவங்களுக்கு சாப்பாடு போட்டு தான். ஆனால் இப்போ அவங்க வீட்டுக்கு போடுறாங்க வேறு விஷயம். இப்போ உங்கள் வீட்டுக்கு வராங்க நீங்கள் சாப்பாடு போடாமல் நான் போட மாட்டேன்னு சொல்ல முடியுமா? முடியாது. அப்போ அப்படிலாம் இருக்கிறவங்க வரதான் செய்வாங்க. உறவுக்கார் யாரும் நிறைய பேர்கிட்ட கேட்குற பிரச்சனை அப்படின்னா பக்கத்து வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா அவங்க சென்னைக்கே போக மாட்டாங்க. ஏன் நீங்கள் சென்னையில் ஏராளமான உறவுக்காரங்க இருக்காங்க. அவங்க வந்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க வந்தாங்கன்னா
ஒரு 10 நாள் 15 நாள் போக மாட்டாங்க. சரி இப்போ தான் போயிட்டாங்கன்னா அடுத்த எப்படி உறவுக்காரன் வந்துகிட்டே இருக்காங்க. அவங்கள பொறுத்தவரை 10 நாள் தான். அப்போ அடுத்தவங்க வரும்போது இப்படி எனக்கு அந்த ஊரில் ஒரு 20 30 உறவுக்காரங்கன்னா சித்தி பெரியம்மா அது இது கூட்டம் கூட்டமாக 10 நாள் இந்த எல்லோரும் இந்த அப்போ டெய்லி ஒரு உறவுக்காரங்க தான் ஆயிடுறது. இவ்வளோ வெறி என்னால் கவனிக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறது ஒரு இதை வாஸ்தவம் தான். ஏன்னா 2 குழந்தை அப்படிங்கும்போது 2 குழந்தையும் வந்து ஸ்கூலுக்கு அனுப்பி டயர்டாகிடுது எல்லாம் அனுப்பிடுது. அப்புறம் மத்தியானம் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 வேலைங்கும்போது 3 வேலையும் சமைச்ச போது பெரிய வேலையாக எனக்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணி போனால் தான் வாழ்க்கை. அட்ஜஸ்ட் பண்ணி போகல அப்படின்னா வாழ்க்கையே வந்து கிடையாது. அதுதான் வந்து சொல்லணும். வேறு என்ன, நம்ம வந்து கணவரை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியாது. கணவரோட உறவுக்காரங்களையும் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். கணவருக்கு அந்த உறவுக்காரங்க மேலே பாசமே இருக்காது. நம்ம வீட்டுக்கு வந்தவங்க தான் அவருக்கு பாசம் அப்படியே பொத்துக்கிட்டு வரும். ஐயோ அவங்களுக்கு காப்பி கொடுத்தியா. இதில் ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, இப்போ வீட்டுக்கு ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா எனக்கு வந்து கோவம் வந்துச்சு. அதனால தான் வந்து சொல்கிறேன். டீ வந்து கொடுத்தோம், காஃபி நம்ம வந்து காஃபி கொடுக்குறோம், சாப்பாடு கொடுக்குறோம், அதோட அவங்க நிறுத்தி கிடையாது. 2 டீ 3 டீ உங்கள் வீட்டில் நீங்கள் குடிப்பீங்கன்னு சரியாக போச்சு. அது அடுத்தவங்க வீட்டில் ஒரு நாள் அப்படி பண்ணவே கூடாது. ஆனால் எங்கள் வீட்டுக்கு வந்தவங்க எனக்கு அப்படியே ஒரு கோவம் வந்துச்சு அன்றைக்கி. நான் திட்டியே விட்டுட்டேன். நான் திட்டிட்டேன். அப்படி என்னால் தாங்க முடியல. ஏன்னா வந்து கஷ்டப்பட்டு சாப்பாடெல்லாம் பண்ணி போடுறோம், டீ வந்து போடுறோம், எல்லாம் போடுறோம், குடிச்சிட்டு வரோம். வரத்துக்கு முன்னால் டீ போட்டு கொடுத்துருக்கேன். அரை மணி நேரம் கூட இருக்குது. அதுக்குள்ளே 2வது டீ. எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 4 5 டீ கொடுப்பேன். 1 மணி நேரத்துக்கு ஒரு டீ குடிச்சிட்டே இருப்பாங்க. காலையில் ஒரு டீ, அப்புறம் மதியம் 11 மணிக்கு ஒரு டீ, 1 மணிக்கு ஒரு டீ, 3 மணிக்கு ஒரு டீ, 5 ஒரு டீ. அதே மாதிரி இங்கேயும் வேணும். போகிற இடத்துல இப்படி கேட்கவே கேட்காதீங்க. என்ன இது நல்லது கிடையாது. உங்கள் வீட்டில் நீங்கள் குடிப்பீங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. எழுந்தவுடனே 9 மணி 2 மணி நேரத்துக்கு ஒரு டீ குடிப்பேன், 1 மணி நேரத்துக்கு ஒரு டீ குடிப்பேன்னா அது உங்கள் வீட்டோடு வச்சுக்கோங்க. வீட்டுக்கு வரவங்கள்ட்ட போய் கேட்குறீங்க. அப்போ தான் டீயை குடிச்சிட்டு கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு குளிக்க போகலான்னு போயிட்டு குளிச்சுட்டு வந்து தலையை கூட தோட்டல உடனே இன்னொரு டீ போட்டு தரியா அப்படின்னு கேட்க. அப்புறம் நம்ம கோவமாக வராதா. அவள் இப்போ தானே போட்டு கொடுத்தேன், அதுக்குள்ளே டீ போட்டு தரியா. இப்போ நம்ம முடியலை அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, வீட்டுக்கார்ட்ட போய் சொல்லுவாங்க. வீட்டுக்காரரை பிடிச்சி கத்துவார். இவ்வளோ நாள் நம்ம 3 வேளை சமைச்சு போட்டது எல்லாமே வேஸ்ட் ஆகிடும். அப்போ அது பெரிய பிரச்சனையாகி வீட்டில் ஒரு சண்டையை ஏற்படுத்திட்டு தான் போவாங்க. உறவுக்காரங்க வந்து பெருசு இல்லை, சமையல் பண்ணுறது பெருசு இல்லை, இங்கே ஒரு சண்டையை கலவரத்தை ஏற்படுத்தி தான் போவாங்க. சரி கலவரத்தை ஏற்படுத்துகிறாங்க, அடுத்த மாதம் வரமாட்டாங்கன்னா அதான் தப்பு. உடனே வந்துடுவாங்க இன்னொரு கலவரத்தை ஏற்படுத்த. அதுதான் ஒரு பெரிய எல்லாருமே உறவுக்காரங்க வெறுக்கிறதுக்கு காரணம் அப்படின்னா கணவன் மனைவிக்கு ஒரு சின்ன பிரச்சனை கூட அவங்க தலையிட்டு அதை ஊதி அதை பெருசாக்கி இந்த சண்டையை அப்படி சொல்கிறா பாரு இப்படி சொல்கிறா பாருன்னு அவங்கள்ட்ட சொல்லுவாங்க, நம்மள்ட்ட சொல்லுவாங்க. இப்படி 2 பேர்ட்டையும் சொல்லி சண்டையை வந்து பெருசாக்கிடுவாங்க. 2 பேர் சண்டையை பெருசாக அந்த சண்டை வந்து திருப்பி அந்த சண்டை ஆகி சமாதானம் ஆக நமக்கு 10 நாள் 15 நாள் ஆகும். அதுதான் அந்த உறவுக்காரங்கள்ட்ட பெரிய பிரச்சனை. வந்தோமா சாப்பாடு போட்டோமா டீயை குடித்தோமான்னு கிடையாது. சண்டையை வந்தோன்னா அதை வந்து சின்ன சின்ன ஐயோ இப்படி சொல்கிறாளே வைக்கிறாளேன்ட்டு அவரை சண்டை கத்த சொல்லுவாங்க, நம்மள்ட்ட வந்து சொல்லுவாங்க. அப்படி 2 பேர்ட்டையும் சொல்லி சண்டையை பெருசாக ஆக்கிடுவாங்க. அந்த சண்டை முடியே கிட்டத்தட்ட 10 நாள் ஆயிரும். அப்புறம் அவர் வந்து பார்த்திங்கன்னா என் வீட்டுக்கார உறவுக்காரங்களை ஏசுவார். இவர் வந்து ஒரு பக்கம் வீட்டுக்கு உறவுக்காரங்களை பயங்கரமாக ஏசுவார். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி வந்து பெரிய பிரச்சனையாக ஆக்கி வச்சுருவாங்க. சரி சாப்பாடு போட்டோன்னே அதை நன்றி அதெல்லாம் வந்து கிடையாது. இப்போ வந்து ஒரு வீட்டுக்கு போனோம் அப்படின்னா நீங்கள் எத்தனை டீ வேணால் உங்கள் வீட்டில் குடிங்க. போன வீட்டில் ஒரு டீ கொடுக்குறதே ஒரு பெரிய விஷயம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா காலையில் குடிக்கிறது சரி 9 மணிக்கு ஒன்று கொடுத்தாச்சு, சரி 11 மணிக்கு ஒன்று கொடுத்தாச்சு. திருப்பி வந்து பார்த்திங்கன்னா அவங்க எங்கள் உறவுக்காரங்க எப்படின்னா சமையல் பண்ணும்போது கூட நம்ம மத்தியானம் சாப்பாடு போடுறோம். அப்போ கூட வந்து ஒரு டீயை வந்து பக்கத்தில் வைக்கணும். அவங்களுக்கு தண்ணி வைக்கிறோம் அந்த மாதிரி வந்து வைக்கணும் அவங்க சொல்லுவாங்க. இப்போவும் வந்து சாப்பாடு வச்சுட்டு அவங்களுக்கு டீயை போட்டு பக்கத்தில் வைக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1 மணிக்கு சாப்பிட்றாங்க, திருப்பி 3 மணிக்கு 1, 5 மணிக்கு 1, இப்படி வந்து பார்த்தோன்னா 7 6:30க்கு 1ன்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 7 8 டீ குடிப்பாங்க. அதை வச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படியே நம்ம டீ போட்டே வந்து நம்ம கழிச்சு போயிடுவோம்னு சொல்லலாம். இதுதான் வந்து இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி போனால் தான் வாழ்க்கை. எனக்கு கோவமாக தான் வரும், என்னால் போட முடியாது. இருந்தாலும் வந்து சொல்லுவேன், உங்கள் வீட்டில் வந்து எத்தனை டீ வேணால் குடிக்கலாம், ஆனால் வந்த வீட்டில் இப்படிலாம் செய்யக்கூடாது, அதெல்லாம் ரொம்ப தவறு. ஏதோ காலைல ஒரு டீ 11 மணிக்கு சாப்பிட்டீங்களா, அப்புறம் வந்து சாப்பாடு போடும்போது டீயாக தான் அவங்களுக்கு சாப்பிட முடியுமா. அவங்க சொன்னாங்க இல்லை சாப்பாடை வந்து வச்சுக்கிட்டு பக்கத்தில் வந்து அவங்க வந்து சொம்பில் டீ போட்டு வைக்க சொல்லிட்டாங்க. ஒரு உறவுக்காரங்க அவங்க என்ன பண்ணுவாங்க, மதியம் வந்து 2 பேர் வருவாங்க. வீட்டுக்காரருக்கு வயசாகிடுச்சுன்னா அவரும் பையனும் வருவாங்க. 2 பேருக்கும் டீ சாப்பாடு வைக்கும்போது நீங்கள் டீயை போட்டு பக்கத்தில் வச்சிடணும். காலையில் ஒரு டீ, 11 மணிக்கு டீ, சாப்பாடு வைக்கும்போது பக்கத்தில் டீ போட்டே மனுஷன் வந்துடும். கிட்டத்தட்ட 3-4 லிட்டர் பால் வாங்க வேண்டியிருக்கும். இப்போ நம்ம வந்து தண்ணியெல்லாம் போட தெரியாது, நம்ம வந்து எப்போவுமே அப்படி தான் போடுவோம்னா, இப்போ எப்படி போட்டாலும் சரி ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி நாங்கள் வந்து 1 லிட்டர் வாங்குறோன்னா 3 லிட்டர் வாங்க வேண்டியிருக்கும். அப்போ அவங்க 3 நாள் தங்கினாலே வந்து பார்த்தீங்கன்னா அது போக அவ்வளோ காய்கறி வந்து கொஞ்சம் போட்டாலே என்ன காய்கறி கொஞ்சோண்டு கொஞ்சோண்டு தான் போடுவியா, காய்கறிலாம் போட மாட்டியா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நாங்கள் வாங்குறது வந்து 1/4 கிலோ தான் வாங்குவோம். அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம், இவங்களுக்காக 1 கிலோ காய்கறி வாங்குவோம். ஒரு வேளைக்கு 1 கிலோ வாங்குவோம்.
காலையில் 1 கிலோ, மதியம் 1 கிலோ, ராத்திரி 1 கிலோ, இப்படி நமக்கு செலவுகள் அதிகமாகிடுச்சு. செலவுகளும் உறவுக்காரம் அதிகமாகும். இதனால் நம்ம 2 பேருக்குள்ள பிரச்சனைக்கு வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள நமக்குள்ள பிரச்சனைகள் அதிகமாகிடும். எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி போனால் தான் வாழ்க்கை. கொஞ்சம் வந்து வீட்டுக்காரர் எல்லான்னு ஒன்றும் கிடையாது, சொல்லி சொல்லி காட்டுவார். சில அவங்கள வந்து எப்போ உங்கள் வீட்டுக்காரர் நீ சமைச்சு போடலையா, அங்கே போடலையா, இப்போ போடலையா, ஒருத்தருக்கு ஒருத்தர் சமைச்சு போடுறாங்க. அது சமைச்சு போட்டாலும் என்ன தான் வந்து வாழ்க்கையில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போனால் என்றைக்குமே வாழ முடியும். அட்ஜஸ்ட் பண்ணி போகலைன்னா என்றைக்குமே வாழ முடியாது. எல்லாத்தையும் பொறுத்து தான் இன்றைக்கி வந்து வயசாகி வந்திருக்கு. எவ்வளோ கஷ்ட நஷ்டத்தெல்லாம் பார்த்து தான் இன்றைக்கி வந்து வந்திருக்கு. எதுவாக இருந்தாலும் சரி, உங்களால் முடிஞ்சால் வந்து வாழணும், கணவர் கூட வாழணும்னு நினச்சா அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. இல்லை என்னால் அட்ஜஸ்ட் பண்ணி போகவே முடியாதுன்னா ஆரம்பத்திலே போகிறோம். அதுக்கப்புறம் சண்டையே வராதா கேட்டால் கண்டிப்பாக வரும். சண்டை வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ கூட என் வீட்டுக்காரருக்கு டெய்லி சண்டை வரும். பயங்கரமான ஒரு சண்டைகள்லாம் வரும். இருந்தாலும் சரி, அந்த மனசில் எடுக்கிறது அது அப்படியே போயிடும். காலையில் சண்டை போட்டோன்னா அது போயிடும். முதல்ல சண்டை வந்தது பேச்சுவார்த்தை கிடையாது. ஆனால் இப்போல்லாம் அப்படி கிடையாது. காலையில் சண்டை வந்தால் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். வாயை மூடிட்டு பேசிட்டு அப்படியே தொடர்ந்து சண்டை வந்துக்கிட்டே ஒரு 2 நாளைக்கு சண்டை வரும். அதையே நினச்சி 3 4 நாளைக்கு விடமாட்டார். அதை சொன்னார், இதை சொன்னார், திருப்ப ஏசத்துக்கு ஒரு 4 5 நாள் அந்த சண்டை தொடரும். அப்புறம் வந்து அது முடியும். அதனால் வாழ்க்கையில் ஒருத்தரோட குணங்கள் வந்து கண்டிப்பாக மாற்றவே முடியாது. அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அப்படின்னு இருந்தால் மட்டும்தான் இருக்க முடியும், இல்லைன்னு இருக்கவே முடியாது. ஏன்னா ஒருத்தரோட குணங்களை வந்து மாற்றவே முடியாது. சினிமாவில் கடைசியில் மாறுறாங்க, அதெல்லாம் நிஜத்தில் வந்து நடக்கவே நடக்காது. ஆனால் அட்ஜஸ்ட் பண்ணி போனால் தான் வாழ்க்கை. அட்ஜஸ்ட் பண்ணி போனால் என்றைக்குமே வாழ்க்கையில் வந்து நம்ம கணவர் கூட இருக்கலாம். இல்லைன்னா அதுக்காக கணவர் கூட இருக்கவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக இருக்காங்கன்னு அர்த்தம் கிடையாது. எவ்வளவோ எங்களுக்குள்ளே சண்டை வரும், சச்சை வரும். எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகிறோம். தொடர்ந்து சேனலை பாருங்கள். நன்றி.